ஆல் ஐஸ் ஆன் ராஃபா இந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டை நீங்களுமே சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கலாம். எதுக்காக இதை வந்து செலிபிரிட்டி ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதோடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு இந்த உலகம் முழுக்க கிரியேட் ஆகிருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோ தான் இது. வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் இவங்க ரெண்டு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பித்தது கிடையாது. நிறைய வருடங்களாக அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. வெவ்வேறு கல்ச்சர், வெவ்வேறு லாங்குவேஜ். ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குற போது எங்கள் சைடு தான் நியாயம் இருக்குது அப்படின்னு பிலீவ் பண்ணக்கூடிய மக்கள். ஸோ இன்றைக்கி ராஃபா அப்படிங்கிற பகுதியில் ஏற்பட்ட தாக்குதல்னால தான் அந்த ஒரு இம்பேக்ட் உலகம் முழுக்க வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆக்சுவலாக நடந்தது, யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது ஒரு கதை மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போருக்கு, இந்த இவ்வளவு உயிர் சேதத்துக்கு காரணம் யார் அப்படின்னாக்கா ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குரூப். இந்த ஹமாஸ் குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துகிறாங்க. அங்கே நிறைய பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஆகுது. ஸோ இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுறாங்க, இந்த ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பை நாங்கள் அழிக்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய கடைசி ஆள் வரைக்கும் அவங்கள அழித்து, அந்த குரூப்பை அழித்து நாங்கள் வந்து நீதியை நிலைநாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் டெசிஷனுக்கு இஸ்ரேல் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுமே வந்து சப்போர்ட் பண்ணுது. யூகே, யூஎஸ், நெதர்லாண்ட்ஸு, இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஆமாங்க இந்த ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து உங்கள் நாட்டுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கே வந்து ஒரு த்ரெட்டாக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள வந்து இப்போ அழிக்கிறது ஒரு ஏற்ற டெசிஷனாக இருக்கும் அப்படின்னு நம்பி, ஸோ யூஎஸ்ஸாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ஃபண்டிங் வைஸ் இருக்கலாம். யூஎஸ் வந்து வெப்பன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த வெப்பன்ஸை வச்சு அந்த ஹமாஸ் அப்படிங்கிற குரூப்பை வந்து நீங்கள் தாக்கி அழிச்சிருங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஃபைன் டே இஸ்ரேல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இராணுவ ஏஜென்சிஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன அப்படின்னா, பாலஸ்தீனில் காசா அப்படிங்கிற பகுதியில் இந்த ஹமாஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய சீக்ரெட் கேம்ப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த ஹமாஸ் குரூப்பை மட்டும்தான் நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல வான்வழி தாக்குதல் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதில் ஹமாஸ் குரூப் அழிஞ்சு தான் சொல்லப்படுது. பட் அதை தாண்டி பாலஸ்தீனிய மக்கள், இன்னசென்ட் பீப்புள், சிவிலியன்ஸ் இவங்களுமே வந்து பாதிக்கப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க. ஸோ ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படலை. ஏங்க நீங்கள் ஹமாஸை வந்து குறிவைக்கும் போது சிவிலியன்ஸ் வந்து தாக்கப்படுறாங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைங்க நாங்கள் ஹமாஸை மட்டும்தான் குறிவைக்கிறோம், வேறு யாரும் எங்களுடைய டார்கெட்டில் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் வந்து தொடர்ந்து அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் வான்வழி தாக்குதல் பண்ணிட்டு இருந்த இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, காசாவில் டைரெக்டாகவே வந்து லேண்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த காசா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னாக்கா, காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு தான் வந்து காசாவை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு பகுதி வந்து நம்ம சென்னை மாதிரியான ஒரு சிட்டி, அது வந்து நேராக இருக்கும். அதனால் வந்து காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காசா ஸ்ட்ரிப் தான் பார்த்தீங்கன்னாக்கா பாலஸ்தீனில் ஒரு பார்டர் எண்டு வருது, அதை தாண்டி போனால் ஈஜிப்ட். ஓகே, ஸோ இதுதான் நிலவரம். ஸோ என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒன்ஸ் இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து இந்த காசா அப்படிங்கிற பகுதியில் இறங்கின உடனே ஹமாஸ் மக்களை வந்து தேடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்னசென்ட் சிவிலியன்ஸ்க்கு தெரில என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து அந்த பாலஸ்தீனிய சிவிலியன்ஸ் கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் இப்போ நார்த்தில் இருக்கீங்க, நீங்கள் டுவர்ட்ஸ் சவுத் வந்து நடந்து போங்க, கிளஞ்சு போங்க. ஸோ இந்த நார்த்தில் தான் வந்து இப்போ இந்த ஹமாஸ் குழு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இங்கே அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு இல்லை, வாழ்க்கை இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. ஸோ உயிரை மட்டும் காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி தாக்க வந்த இஸ்ரேல் சோல்ஜர்ஸையே நம்பி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த காசாவுடைய நார்த் பகுதியிலேருந்து டுவர்ட்ஸ் சவுத் வந்து அவங்க நடக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க. இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் தொடர்ந்து இந்த நார்தன் பார்ட் ஆஃப் காசாவில் நிறைய தாக்குதலை பண்ணுறாங்க. ஹமாஸில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்த்லேருந்து அந்த பாலஸ்தீன மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டுவர்ட்ஸ் சவுத் நோக்கி போகும்போது அந்த காசாவுடைய சென்டர் போர்ஷனுக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து டென்ஸு, அதுக்கப்புறமா வந்து இருக்கிற பேசிக் நெசசிட்டி வச்சு எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற போது இந்த இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, ஃப்ரம் த நார்த் அவங்க வந்து டுவர்ட்ஸ் ஸ்வீப் பண்ணிட்டு வராங்க, சென்டருக்கே வந்துட்டாங்க, திருப்பி தாக்குதல் பண்ணுறாங்க. அங்கே இருக்க மக்கள் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் சவுத் வாங்கன்னு சொன்னீங்களே, நாங்கள் சவுத் நோக்கி வரோம், திருப்பி இங்கேயும் தாக்குதல் பண்ணிங்கன்னா என்னங்க அப்படின்னு பாலஸ்தீனியர்களும் கேட்குறாங்க, உலக நாடுகளும் கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது, இது வந்து நாங்கள் பண்ணலை, இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தலை, ஹமாஸில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறதா எங்களுக்கு சீக்ரெட் மெசேஜஸ் வந்துச்சு, அதை வச்சு தான் அந்த தாக்குதலை பண்ணோன்னு தொடர்ந்து இஸ்ரேல் வந்து அவங்க சைடில் இருக்கக்கூடிய நியாயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே வராங்க.
ஸோ ஒன்ஸ் அகைன் இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் சொல்கிறத கேட்டு பாலஸ்தீன மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, காசாவுடைய நடுப்பகுதியிலிருந்து டுவர்ட்ஸ் சவுத் இன்னும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க, ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க கடைசியில் இந்த சவுத் மோஸ்ட் ரீஜன், அந்த டிப்புக்கு வந்தாங்க தெரியுமா, அதுதாங்க ராஃபா. இந்த ராஃபாவை தாண்டி அவங்களால பாலஸ்தீன மக்களால் வெளியே போக முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஈஜிப்டுடைய பார்டர் இருக்குது. ஈஜிப்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, மிகப்பெரிய செவுர்கள்லாம் எழுப்பி கரண்ட் கம்பிகள்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ யாராவது ஒருத்தங்க அந்த பார்டரை தாண்டணும்னு நினச்சா ஒன்று அந்த செவுறு மேலே ஏறி குதிச்சு செத்து போயிடுவாங்க, இல்லைனா வந்து கரண்ட் ஷாக் அடிச்சு செத்து போயிடுவாங்க. அதை தாண்டி எஜிப்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் பாலஸ்தீனு, இங்கே ஹமாஸ் குரூப்போட சண்டை நடக்குது, இஸ்ரேல்காரன் சண்டைக்கு வரான், உலக நாடுகள் சப்போர்ட் பண்ணுது. நான் உங்களை வந்து இந்த நேரத்தில் பாவம் பார்த்து என்னுடைய பார்டருக்குள்ளே விட்டேன் அப்படின்னாக்கா, இதில் யாராவது ஒரு ஹமாஸ் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஈஜிப்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஸோ நீங்கள் வாழ்கிறீங்களோ சாகுறீங்களோ அந்த லேண்ட்லேயே செத்துருங்க, எங்கள் லேண்டுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு ஈஜிப்டுக்காரனும் கைவிடுறான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ராஃபா அப்படிங்கிற பகுதியில் வந்து தஞ்சம் அடைகிறாங்க. ஸோ இந்த மெசேஜஸ் கேட்டு அனைத்து மக்களும், அதாவது அந்த காசா சிட்டி ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சவுத்தை நோக்கி வராங்க. அங்கே வந்து பொருட்களுடைய விலை வந்து பயங்கர ஜாஸ்தி. ஏன்னா எக்கானமி வந்து கம்ப்ளீட்டாக கிராஷ்டு. யார்கிட்டையுமே வந்து சாப்பாடு கிடையாது, யார்கிட்டையும் தங்கிறதுக்கு இடம் கிடையாது, யார்கிட்டையும் ஒரு போக வரத்துக்கு ஒரு வண்டி கிடையாது, ஃபியூவல் கிடையாது. நம்ம வந்து ஒரு நாள் வந்து இபி எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னாலே கஷ்டப்படுறோம். கடந்த ஒரு வருஷமாக அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஸோ இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ஏதோ லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த ராஃபா அப்படிங்கிற பகுதியில் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக அங்கே பாலஸ்தீன மக்கள் வந்து மாறுறாங்க. ஸோ பார்ட்டர் சிஸ்டத்தில் எப்படியோ வந்து எங்கெங்கேயோ எதையோ அரேஞ்ச் பண்ணி அங்கே டென்ட் எல்லாம் போட்டு அந்த ராஃபா அப்படிங்கிற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய மக்கள் தங்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த இஸ்ரேல் ஆர்மிக்கு இன்னொரு மெசேஜ் கிடைக்குது. என்னென்னா, இந்த ராஃபா அப்படிங்கிற பகுதியில் மக்களாக அந்த ஹமாஸ் குரூப்பை சேர்ந்த மக்கள் வந்து மிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லவே என்ன பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ராஃபா அப்படிங்கிற பகுதியில் நைட்டோட நைட்டாக இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் வந்து ரஃபா அப்படிங்கிற பகுதியில் தாக்குதல் நடத்திட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹமாஸ் குரூப்பில் இருக்க மக்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது, சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா சொல்லப்படுது. பட் அங்கே இருக்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா, இது யாருக்குமே என்னுடைய எதிரிக்கு கூட நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய காட்சிகள் வந்து ரஃபாவில் பார்க்க முடியுது. ஒரு அப்பா கையில் வந்து ஒரு குழந்தைய வச்சுருக்காரு, அந்த குழந்தையுடைய தலை இல்லை. அந்த அப்பா கேட்குறாரு, இது யாரோட குழந்தை? குழந்தையோட தலையே இல்லை அப்படின்னாக்கா அந்த குழந்தை யாருதுன்னு தெரியும். ஸோ குடும்பத்தை இழந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் எரிஞ்சு போய் எல்லாருமே அங்கே போட்ட பாம்பிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் பக்கத்தில் படுத்துட்டு இருந்த சொந்தக்காரங்களும் அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாமே வந்து சாம்பலாக போயிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா. அங்கேருந்து மெஜாரிட்டியாக வந்து எந்த விதமான வீடியோஸோ ஃபோட்டோஸோ வந்து வெளி உலகத்துக்கு வந்து லீக் ஆகலை. பட் ஒரு பர்டிகுலர் வீடியோ, அதில் வந்து ஒரு குழந்தை ஃபுல்லாக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு மண்ணை போட்டு அந்த குழந்தை வந்து அதை அணைக்க ட்ரை பண்ணுது. அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ நிறைய இடங்களில் வைரலாக போச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இன்னசென்ட் சிவிலியன்ஸை எதுக்கு வந்து இஸ்ரேல் கொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டாக இதை பற்றின கவனம் வந்து சோஷியல் மீடியாவில் வருது. ஸோ ராஃபா அப்படிங்கிற இந்த பகுதியில் நைட்டோட நைட்டாக இப்படி ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு, இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 45க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்த கேள்விப்பட்ட பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல் ஐஸ் அரவுண்ட் ராஃபா அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஆகுது. இந்த போஸ்ட் வந்ததுக்கு அப்புறமே உலகம் முழுக்க இன்ஸ்டாகிராமில் மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுறாங்க. பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, இஸ்ரேலுடைய நடவடிக்கைக்கு எதிராக பேசுகிறாங்க. இது ஒரு குளோபல் இஷ்யூ ஆகிப்போச்சு. எல்லா கண்ணுமே வந்து அங்கே ராஃபாவில் தான் இருக்குது. எப்படி ஒரு தனி மனுஷனுக்கு இப்படி ஒரு அநீதியை வந்து இந்த 2024 நடத்தலாம்? இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது யூஎஸ் வந்து இப்போ வந்துட்டாங்க. நீங்கள் வந்து ஹமாஸ் குரூப்பை வந்து வேரோடு அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேலையை பண்ணுறீங்க. பட் இன்னசென்ட் பாலஸ்தீனிய சிவிலியன்ஸ் என்ன பண்ணாங்க? அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுச்சு? ஏன் வந்து இந்த தாக்குதலை பண்ணீங்க அப்படின்னு ஒன்ஸ் அகெயின் இஸ்ரேல் கிட்ட கேட்குற போது இஸ்ரேல் சொன்ன விஷயம், இந்த ராஃபா அப்படிங்கிற பகுதியில் ஹமாஸ் குழுவில் இருக்கக்கூடிய மக்கள் கலந்துட்டாங்க, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நாங்கள் இப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஒரு தியரியை பில்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு பர்டிகுலர் பில்டிங்கை தான் தாக்குதல் பண்ணலான்னு வந்தோம். அந்த இடத்துல தான் ஹமாஸ் குழுவை சேர்ந்த சில முக்கியமான பிரமுகர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க.
ஸோ நாங்கள் அந்த இடத்துல தாக்குதல் பண்ணுற போது பக்கத்துலேயே ஒரு டேங்கர் இருந்துச்சு. ஸோ எங்களுடைய தாக்குதல் இந்த பில்டிங்கில் இருந்துச்சு. அந்த பில்டிங்லேருந்து அந்த டேங்கரில் வந்து பஸ்ட்டு ஏற்பட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய கேம்பில் இருக்கக்கூடிய மக்கள் இறந்துட்டாங்க, இதான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து பில்ட் பண்ணுறாங்க. பட் நேரடியாக இது உண்மையா பொய்யா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை வந்து குற்றம் சாட்டவங்களை வந்து தண்டிக்க வைக்கிறதுக்கோ எந்த விதமான பாசிபிலிட்டிஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்படி ஒரு அநீதி நடக்குது. இது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ன உடனே யூஎஸுடைய பிரசிடென்ட் ஜோ பைடன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வெப்பன் சப்ளையை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், இது வந்து அநீதி அப்படின்னு வந்து யூஎஸ் அவங்களுடைய ஸ்டாண்டு சொல்லியிருக்காங்க. அண்டு மற்ற உலக நாடுகளுமே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்கிற போது இஸ்ரேல் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பு எங்கள் நாட்டுக்கு செஞ்ச துரோகம், எங்கள் நாட்டில் ஏற்பட்ட பொருட்சேதமும் உயிர் சேதமும் நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வேலையை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ நாங்கள் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் கமிட்டி போட்டிருக்கோம், ஒரு கேஸ் நடக்கும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷனில் எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் சோல்ஜர்ஸும் நாங்கள் கண்டுபிடிச்சி இதை உலக மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. பட் அப்படியே நடந்தாலுமே யார் ஒருத்தங்க காரணமோ அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட போகிறாங்க, இல்லைனா அவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை ஏற்பட போகுது. பட் இந்த ஒரு போர் சூழல்னால் இது வரைக்கும் 35,000 பாலஸ்தீனிய மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த இஸ்ரேல் பண்ண தாக்குதல்னால் மட்டும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எண்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. உலக நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுற போது ராஃபாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய இன்னசென்ட் பாலஸ்தீனிய மக்களுக்கு பேசிக் நீட்ஸாக நம்ம எதாவது தருவோம். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, அங்கே வந்து சாப்பாடு கிடையாது, அங்கே தண்ணி கிடையாது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற போது மற்ற உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு ட்ரக்காக வந்து பேசிக் நீட்ஸ்லாம் அனுப்புனாங்க. ஆனால் அதையும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களும் இஸ்ரேல் இராணுவமும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ட்ரக்கை வழிமறித்து அந்த குழந்தைங்களுக்கு வச்சுருக்கக்கூடிய பால் பவுட்ரு அதெல்லாத்தையும் கீழே கொட்டி அவங்க அந்த மக்கள் வந்து அழிஞ்சு போகட்டும், எங்களுக்கு இவ்வளோ பண்ணாங்களா, அவங்க உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு அந்த ஹமாஸ் மேலே இருக்கக்கூடிய ஆத்திரத்தையும் ஆதங்கத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய மக்கள் மேலேயுமே வந்து இஸ்ரேல் காட்டிக்கிட்டே இருக்குது. இதற்கு ஒரு எண்டு இருக்கா, இதற்கு ஒரு முடிவு இருக்கா, இந்த போரும் இந்த தாக்குதலும் கம்மியாகுமா, இது ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னா இட்ஸ் $1 million கொஸ்டின். ஆனால் இப்போது ராஃபா அப்படிங்கிற பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதலுக்கான ஒரு இம்பேக்டை தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்களும் நானும் வந்து பார்க்குறோம். டெஃபினட்டாக இது உலக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். டெஃபினட்டாக இஸ்ரேல் மேலே அவங்க பண்ண நடவடிக்கை மேலே எக்கனாமிக் சாங்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு நிறைய தடைகள் விதிக்கப்படுறது வந்து சாத்தியம் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அது நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலும் அவங்களுடைய இந்த தாக்குதலை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. பட் பேசிக்காக என்னதான் வந்து வெவ்வேறு நாட்டு மக்கள், வெவ்வேறு கல்ச்சர் ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள், வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட இந்த ஒரு தாக்குதல் மனிதம் இல்லாத ஒரு செயல். அது எப்படி ஒரு மனுஷன் யாரோ பண்ண தப்புக்காக யாரையோ ஒருத்தங்க, அதுவும் குழந்தைங்க, லேடிஸுன்னு எல்லாரையும் கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த ஹியூமனிடேரியன்ஸுடைய ஒரு வாதமாக இருக்குது. ஸோ இதனால தான், இந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த போஸ்ட் ஆல் ஐஸ் அரவுண்ட் ராஃபா அப்படிங்கிற போஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. விரைவில் இதற்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப்பும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு தாக்குதல் பற்றி, இந்த ஒரு போஸ்ட் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா சூரியன் எக்ஸ்பிளைன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.